இந்த தம்பிக்கு பாருங்கள் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, கொய்யா இலை, மாங்காய் இலை, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸு, கருப்பு பூசணிக்காய் ஜூஸு, சுரக்காய் ஜூஸு, இதெல்லாம் நான் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. 70 கிலோ வெயிட்டு குறைக்கணுன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொய்யா இலையும் மாங்காய் இலையும் சாப்பிட்டோன்னா 70 கிலோலாம் குறைக்க முடியாது. இவ்வளோ போல வெந்தயம் சாப்பிட்ட உடனே 70 கிலோ வெயிட்டு குறையுமா? சொல்லுங்களேன். இவ்வளோ போல வெள்ளை வெந்தயம் சாப்பிட்டோன்னா 70 கிலோ வெயிட்டு குறைஞ்சிடுமா? வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், ஆவாரம்பூ, வேற என்ன எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்டா 70 கிலோ வெயிட்டு குறைக்க முடியுமா? வெயிட்டு குறைக்கலைன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இந்த மாதிரி வெயிட்டை வச்சுக்கிட்டு வெயிட்டை குறைக்காமல் விட்டுருந்தோன்னு வைங்களேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக இல்லையா? சரி தானே? இப்போ வெயிட்டை குறைக்கணுன்னா என்ன பண்ணணும்? விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ்டு டயட்டு. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. இல்லை உங்களுக்கு யாருக்கா ஹெல்ப் பண்ணணும் விருப்பம் இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் இன்சுலினும் வாழ்க்கை முழுவதும் ப்ரெஷர் மாத்திரையும் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்புனால இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கரெக்டு தானே?